உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு பின்னாடி மாட்டு கொட்டகம் இருக்கு. அந்த கொட்டகத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. கொட்டகத்தை வச்சு விசாரிச்சப்ப அங்க என்னன்னா போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப பைப்பு உடஞ்சு கிடக்கு, கம்பு கிடக்கு, கம்பி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி மகுன்னு அந்த இடத்துல கிடக்கு. மிளகாத்தூள் பொடி மகுன்னு அந்த இடத்துல கிடக்கு. அந்த பையன் தண்ணி கேட்டிருக்காப்ல. அங்க இருந்த நபர்கிட்ட நான் கேட்டுறேன் சொல்றேன், தண்ணி கேட்டிருக்காப்ல. தண்ணி கூட கொடுக்காதாம நீ என்னடா நடிக்கிறியா, விக்கல் எடுத்திருக்கப்ப நீ என்னடா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பையனை தாக்குனதுல சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிருச்சு. போனதுல ஒரே ஒரு விக்கல் எடுத்திருக்கு. விக்கல் எடுத்த மணிக்கு அந்த பையன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். மயக்கப்பட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள கோயில் ஊழியர்கள், பூசாரி, அங்கே உள்ள ஒரு 2 பேர்களும் தனிப்படை காவல் சேர்ந்து ஆட்டோல ஏற்றி திருப்போணம் அரசு மருத்துவமனை கூட்டி வந்து சிகிச்சை பண்றாங்க, பரிசோதிக்கிறாங்க. பரிசோதத்தில் அவர் இறந்ததா சொல்லிட்டாங்க. அப்படின்ற தகவலுமே அங்கே ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆள்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டது. முழுக்க முழுக்க பாக்குறப்ப அந்த பையன் மேல எந்த ஒரு வழக்குமே இல்லை. இந்த பையன் மேல முன்னாடி எந்த ஒரு குற்ற வழக்கோ இல்ல இது வழக்கோ எந்த ஒரு வழக்குமே இல்லை. தவறான ஒரு புகார்தார சரியா விசாரிக்காம இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்காக இந்த பையனையே போக்கஸ் பண்ணி விசாரிச்சு அவனை தாக்கி இது ஒரு கொலைதான். இது சொல்ல போனா ஒரு கொலைதான் இந்த இடத்துல நடந்து